ஐயா வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. நல்லா இருக்கீங்களா? நல்லா தொந்தரவு இல்லையே? எந்த தொந்தரவு. வணக்கம், நான் வெங்கட்ராமன். நான் ஷிஃபா மருத்துவமனையில் கேட்லாப் டெக்னாலஜிஸ்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். கடந்த பிப்ரவரி மாதம் 28 ஆழ்வார் திருநெறிங்கிற ஊர்ல இருந்து மிஸ்டர் அப்துல் சமது 58 வயசு பேஷண்ட்டு நம்ம ஹாஸ்பிட்டலில் அட்மிஷனுக்கு வந்தாங்க. அவங்க வரும்போது நல்ல நெஞ்சு வலியாக தான் வந்தாங்க. நம்ம இசிஜி எடுத்து பார்த்ததில் அவங்களுக்கு சிவியர் ஹார்ட் அட்டாக் இருப்பதை நம்ம கண்டுபிடிச்சோம். நம்ம ஆஞ்சியோகிராம் பரிசோதனையில் 2 ரத்த குழாயில் ஒரு ரத்த குழாயில் 100% அடைப்பும், இன்னொரு ரத்த குழாயில் 90% அடைப்பதும் நம்ம கண்டுபிடிச்சோம். இந்த 100% அடைப்பு தான் அன்னைக்கு ஹார்ட் அட்டாக் காரணமான ரத்த குழாய். அதனால் நம்ம இமீடியட்டாக அந்த ரத்த குழாயில் ஸ்டெண்ட் பொருத்தி ஒரு 3-4 நாள் ஹாஸ்பிட்டலில் வச்சிருந்து பேஷண்ட்டை நல்ல முறையில் வீட்டுக்கு அனுப்பிட்டோம். அதனால் இன்னொரு ரத்த குழாயில் இருக்கக்கூடிய அடைப்பை சரி பண்ணுறதுக்கு நம்ம ஏப்ரல் 4 திரும்ப பேஷண்ட் அட்மிஷன் பண்ணி நம்ம அதுக்கும் ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணி ஸ்டெண்ட் வச்சு இப்போ பேஷண்ட் நல்ல முறையில் இருக்காங்க. பேஷண்ட் இன்னைக்கு டிஸ்சார்ஜ் பண்ணுறோம். நான் தூத்துக்குடி மாவட்டம் ஆழ்வார் திருநெறி ஊரை சேர்ந்த அப்துல் சமத். எனக்கு பிப்ரவரி மாதம் 28 தொழுகை நடந்து கொண்டிருக்கக்கூடிய இரவு தொழுகை நடந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே கடுமையான நெஞ்சுவலி ஏற்பட்டு அதன் மூலமாக நேரடியாக நான் மருத்துவர் மூலமாக ஷிஃபா ஹாஸ்பிட்டலை அடைந்தேன். வந்தவுடன் எனக்கு ஒரு அறுவை சிகிச்சை நடைபெற்று ஒரு ஸ்டெண்ட் வைக்கப்பட்டது. பிறகு நான் எனது ஊருக்கு சென்று 1 மாதம் கழித்து மீண்டும் இன்னொரு ஸ்டெண்ட் வைக்க வேண்டும் என்கின்ற அறிவுரையின் பிரகாரம் நேரடியாக நான் சில நாட்களுக்கு முன்பாக மீண்டும் ஷிஃபாவை அடைந்தேன். எனது இடதுபுறத்தில் இருக்கக்கூடிய அந்த இடத்திற்கு ஸ்டெண்டையும் அழகான முறையில் வைத்தார்கள். நான் 1 வார காலமாக இந்த ஹாஸ்பிட்டலில் தங்கியிருந்தேன். இங்கு தங்கியிருக்கக்கூடிய நேரத்தில் ஐசி வார்டை எடுத்துக்கொண்டாலும் அல்லது மற்ற இதர ஸ்டாஃப்ஸ்களை எடுத்துக்கொண்டாலும் அல்லது டாக்டர்மார்களை எடுத்துக்கொண்டாலும் நன்றாக அரவணைப்போடு என்னை பார்த்து கொண்டார்கள். நான் முழு திருப்தியோடு அல்லாஹ்வுடைய உதவியால் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றேன், நடந்து கொண்டிருக்கின்றேன். இன்ஷா அல்லாஹ் இன்றைய தினத்திலே நான் இந்த ஹாஸ்பிட்டலில் இருந்து டிஸ்சார்ஜ் ஆக இருக்கின்றேன். என்னை கவனித்துக் கொண்ட அனைவருக்கும், இங்கு இருக்கக்கூடிய அனைத்து டாக்டர்களுக்கும், அனைத்து ஸ்டாஃப்ஸுகளுக்கும், உறுப்பினர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அல்லாஹ் அவர்களுக்கு, இந்த ஸ்தாபனத்திற்கும் அவர்களுக்கும் அதிகமாக அருள் செய்ய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொள்கிறேன்.